பாப்பா பார்த்து நடக்க கூடாதா? சரி சரி, அழுவாத அழுவாத, நீ தானே விழுந்த. சரி சரி, இப்ப என்ன தரைய அடிச்சிடலாமா? என் பிள்ளையவ விழுக வச்ச உன்ன. தங்கம், அம்மா தரைய அடிச்சிட்டேன். தரைய அடிச்சுதான் அவளுக்கு ஆட்டத்தை பாரு. ஏ கோழி முட்டை, இங்க வாடி. மோனி குட்டி, அம்மா இங்க உன்னைக்கு சுடு சுடா இட்லி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா செஞ்சு கொண்டு வரேன், அது வரைக்கும் போய் பாட்டி கூட இருமா. கள்ளி, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். இரு, நானே உன்னை கொண்டு போய் பாட்டி கிட்ட விடுறேன். அத்தை, என்னம்மா மருமவளே? அத்தை, நாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கேன், மோனி குட்டியை பிடிங்க. குடும்பமவளே செல்லம், பாட்டி கிட்ட விளையாடிக்கிட்டு இருங்க, அம்மா சமைச்சிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன். மோனி குட்டி, இங்க பாரு, உன்னை வச்சுக்கிட்டு அம்மாவால சமைக்க முடியாது. அங்க அடுப்பு பக்கத்துல நீ இருந்தேன்னா எதையாவது எடுத்து கையை களை சுட்டுக்குவ. எதுக்கு வம்பு? நீ பாட்டி கூட இரு, அம்மா சமைச்சிட்டு வந்து உன்னை தூக்குறேன். ஏ மோனி, இங்க வா, பாட்டி கிட்ட வா. பாட்டி உன்னை அங்கிட்டு பாதிக்கு கொண்டு வரேன். பாதிக்கு போறேங்கவன் சந்தோஷத்தை பாரு. வா வா. சரி மருமவளே, நீ வேலையை பாரு, நான் பிள்ளைய தூக்கிட்டு அங்கிட்டு போறேன். சரிங்கத்த, இங்கே எங்கேயாவது விளையாட்டு காமிங்க. அங்க பாதிக்கெல்லாம் போக வேண்டாம், அங்க நிறைய வண்டியும் காரும் வருது. இவ ஒரு இடத்துல நிக்க மாட்டா, ஓடிக்கிட்டு கிடப்பா, பாத்துக்கங்க. சரி மருமவளே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. மணிகண்ணு, நம்ம அங்கிட்டு போய் வண்டி பாப்போமா? வா வா. வா, இங்க உட்காருவோம். அங்கிட்டு பாரு, அங்க ரோட்ல நிறைய வண்டி காரெல்லாம் போகும். பாரு பாரு, இன்னும் நிறைய வண்டியெல்லாம் வரும். என்னது, அங்கிட்டு போகணுமா? ஐயோ, அங்கிட்டெல்லாம் போக கூடாது, அங்க வண்டி வரும். இங்க உட்காந்து பார்த்தா போதும். நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, பல்ல கடிச்சாலும் சரி, அங்கிட்டெல்லாம் கொண்டு போக மாட்டேன். இங்க உட்காந்து தான் பார்க்கணும். உனக்கு காரி ஆகணும்னா நீ நிமிஷத்துக்கு எப்படி மூஞ்சியை மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பாரு, வீட்டுக்கு போவோம். என்னம்மா, உங்க வீட்டுக்கு தான் வர்றதுக்கு நிக்கிறேன். 3 மாசம் வாடகை பணம் கொடுக்கலை. வாடகை பணம் எங்க? ஐயோ ஐயா, அடுத்த வாரம் எப்படியாவது கொடுத்துட்றோங்க ஐயா. என்னம்மா இது, 3 மாசமா வாடகை கொடுக்கலை, அடுத்த வாரம் கொடுத்துறே சொல்றீங்கோ? உங்க மவன் பெரிய குடிகாரன், அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு வயலும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். நான் சரி பாவம் பச்சை பிள்ளைய வச்சிருக்கீங்களே, உங்க மருமவும் பாவம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிதான் உங்களுக்கு வீடு கொடுத்தேன். இப்ப என்னடான்னா 3 மாசமா வாடகையும் கொடுக்கலை. இந்தாம்மா, நான் ஒன்னும் சத்திரம் கட்டி வைக்கல, எல்லாரும் ஓசியில இருக்கிறதுக்கும் எனக்கும் பொழப்பும் நடக்கணும். அதனாலே வாடகை பணம் வேணும், இல்லைன்னா அப்புறம் வீடே காலி பண்ண சொல்லிடுவேன், பாத்துக்கோங்க. ஐயோ ஐயா, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க ஐயா. கை குழந்தைய வச்சிருக்கோம், எங்கேயும் எங்களால போக முடியாது. வாடகை பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றோங்க ஐயா. நீங்க குழந்தைய வச்சிருக்கீங்க, ஒரே காரணத்துக்காக தாம்மா உங்களை நான் பாவம் பார்த்து விடுறேன். இன்னும் 2 வாரம் தான், 3 மாச வாடகை பணத்தை எடுத்து வையுங்கோ. அப்படி இல்லைன்னா வேற வீடு பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. ஐயோ கடவுளே, 1 மாசம் வாடகை பணத்தை கொடுக்கறதுக்கே பணம் இல்லை. 3 மாசம் வாடகையை 2 வாரத்துக்குள்ள எடுத்து வைக்கணும்னு சொல்றாரு. ஐயோ, மருமவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. இந்த குடிகார பயலை நம்பி பெத்தவங்களையும் விட்டுட்டு வந்தா, இப்ப கடைசியில இந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறாளே. மடி, என்ன இது பிள்ளை தூங்கி இருக்க, மடியில போட்டு உட்கார்ந்திருக்க? குடு, நான் கொண்டே தொட்டியில போடுறேன். இல்லத்த வேண்டாம், அவ இப்பதான் தூங்குனா. இப்ப கொண்டே தொட்டியில போட்டா முழிச்சுக்குவா. கொஞ்ச நேரம் கையிலேயே கிடக்கட்டும், அப்புறம் நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன். சரி சரிம்மா. சரி, என்னத்துக்கு வெளியே உட்காந்துருக்க? உள்ள வந்து உட்காரு. இல்லத்த, அவர் இன்னைக்கு வரும்போது வாடகை கட்டுறதுக்கு பணத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் கொண்டுகிட்டு வராரா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொண்டு வந்துட்டா தேவையில்லையே. சரி சரி, பின்ன நான் போய் படுக்கிறேன். நீ அவன் வந்தானா பணத்தை பத்திரமா வாங்கி வெயி. பணத்தை கொண்டு வந்தா நாளைக்கு அந்த வீட்டு ஓனர்கிட்ட கொடுத்துருவோம்மா. இல்லைன்னா அந்த ஆளை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு நிற்பான்.
சரிங்க அத்தை, நீங்க போய் படுங்க. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் உனக்கே இடமேது, போனால் போவட்டும் போடா. ஏய், இது யாரு என் வீட்டு தூணுக்கு ப்ளூ பெயிண்ட் அடிச்சது? நான் வெள்ளை பெயிண்ட் தானே அடிச்சிருந்தேன். ஐயோ பாடா போன மனுஷா, இன்னைக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஓ, இது தூண் இல்லையா, பொண்டாட்டியா? ஏய், என்ன காயு நீ இங்க உட்காந்துருக்க? ஐயோ, நீ குடிச்சு குடிச்சு எப்படியோ போய் தொலை. வாடகை பணம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தியே, கொண்டு வந்தியாயா? பணம் என்னடா, பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். இந்த பாட்டு நீ கேட்டது இல்லையா காயு? பணம் பணம்ங்கிற, குணம் தான் முக்கியம். நீ முதல்ல போய் இந்த பாட்டு கேட்டுட்டு வாப்போ. ஐயோ கூறுகிட்ட மனுஷா, வாடகை பணம் எங்கயா? கொண்டு வந்தியா இல்லையா? வாடகை பணம் எவன் கேட்பான் என்கிட்ட? வாடகை பணம் என்கிட்ட வந்து கேட்க சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அடச்சே, எல்லாம் இந்த குடியோட வருது. அடி பாவி மகளே, இது 1000 ரூபாய் சரக்குடி, இப்படி போட்டு உடைச்சிட்டியேடி. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் வாடகை பணம் கொண்டு வராம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே. ஐயோ, நாளைக்கு நீ வீட்டு ஓனர் வந்து பணம் கேட்டானா என்ன சொல்லுவேன்? ஸ்கேன் பண்ணி குழந்தை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அமுதா கிட்ட அவள் அம்மா அப்பா விஷயத்த பக்குவமாக எடுத்து சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னடான்னா 2 குழந்தைங்க, அதுவும் 2 குழந்தைங்களுக்கும் இன்னும் இதய துடிப்பு வேற வரலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில அவள் அம்மா அப்பாவை பற்றி அவகிட்ட சொன்னால் அது அவளால் தாங்கிக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கதிர் தம்பி, வாங்கண்ணே, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். நான் சொன்ன அட்ரஸில் விசாரிச்சிங்களாண்ணே? கேரளாவில் எனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு விசாரிச்சேன் தம்பி. நீங்கள் சொன்ன அட்ரஸில் அந்த ராமன் தேவி அவங்க 2 பேருமே இப்போ அந்த ஊரில் இல்லை தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, அவங்க 2 பேரும் அந்த ஊரில் இல்லை. அந்த ராமன்கிறவருடைய தம்பி வந்து சொத்துக்காக அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. அதனால அவங்க அவரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் சொத்தையெல்லாம் அவங்க தம்பி பேர்லேயே எழுதி வச்சுட்டு அவங்க 2 பேரும் அந்த ஊரை விட்டே போயிட்டு தான் சொல்லிக்கிறாங்க. அப்படி என்ன? அவருடைய தம்பியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதானே? அவருடைய தம்பி பேரு தாசு. அவரு இன்னும் அந்த ஊர்ல தான் தம்பி இருக்காரு. அவரு இந்த ஆளுங்களெல்லாம் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது அது இதுன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போல. அவரை பத்தி நான் பெருசா எதுவும் கேட்டுக்கல தம்பி. நீங்க சொன்ன இந்த 2 பேரை பத்தி தான் விசாரிச்சேன். ஏன் தம்பி, அவரை பத்தி இன்னும் வேற ஏதாவது தகவல் வேணுமா தம்பி? இல்லைண்ணே, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது வேணும்னா நான் சொல்றேண்ணே. சரிங்க தம்பி, அப்ப நான் வரேன். வாங்கண்ணே. அடக்கடவுளே, அமுதாவுடைய அம்மாவும் அப்பாவும் சொத்தையெல்லாம் அவர் தம்பி பேர்லயே எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு போயிட்டதா சொல்றாங்க. அவங்க எங்க போயிருப்பாங்க? இப்ப அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்புறம் சொத்துக்காக தானே அமுதாவோட சித்தப்பா அவளை தேடிக்கிட்டு இருந்ததா கிட்டு மாமா சொன்னாரு. இப்போ சொத்தெல்லாம் தான் அவர் பேர்லயே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ ஒருவேளை அவர் அமுதவழியை தேடி வரமாட்டாரோ? வராம இருந்தா நல்லதுதான். அப்புறம் அமுதாவுடைய அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருப்பாங்க? சரி, எப்படியாவது அவங்கள பொறுமையா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவ சித்தப்பாவால அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதுவே போதும். மாமா, இங்க உட்கார்ந்து என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தங்கம், சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா? நீங்க வராம நான் என்னைக்கு மாமா சாப்பிட்டுருக்கேன்? சரி சரி, வா தங்கம் போய் சாப்பிடலாம். மாமா, குழந்தைங்களுக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரலன்றதுக்காக வருத்தமா இருக்கீங்களா மாமா? சேச்சா, அதெல்லாம் இல்லை தங்கம். குழந்தைங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துடும் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்படாத. அதெல்லாம் 10 நாள் கழிஞ்சு போய் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தைங்க நல்லா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. சரியா? மாமா, எனக்கு எந்த கவலையும் இல்லை மாமா. எனக்கு நல்லா தெரியும் நம்ம 2 குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. இது கதிரோட குழந்தைங்க. உங்க தைரியத்துல பாதி கூடவா அதுங்களுக்கு இருக்காது. நிச்சயமா 2ம் நல்லா இருக்குங்க மாமா. தங்கம், நீயா இப்படியெல்லாம் பேசுற? குழந்தைங்களுக்கு இதய துடிப்பு வரலன்னு டாக்டர் சொன்னதும் எனக்கு அந்த கவலையை விட உன்னை எப்படி சமாளிக்க போறணும்னு தான் நான் பயந்தேன். ஆனா நீயே இவ்வளவு தைரியமா இருக்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு தங்கம். மாமா, எனக்கு இந்த தைரியமே நீங்க கொடுத்ததுதான்.
எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் துணையா இருக்கிறது என் மாமா. உங்களை மீறி எங்களுக்கு என்ன மாமா வந்துட போகுது? அப்படி போடு. இந்த தைரியம் இருந்தா 2 குழந்தை என்ன 4 குழந்தையே பெத்துக்கலாம் போலயே. ஆசைதான். முதல்ல வாங்க மாமா, சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்க மாமா, உங்களுக்காக நாங்க 3 பேரும் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம். என்னது 3 பேரா? அம்மாவும் அம்மாச்சி இன்னும் சாப்பிடலையா? மாமா, நான் 3 பேருன்னு சொன்னது என்னையும் நம்ம 2 குழந்தைங்களையும் சேர்த்து. ஏய் பொண்டாட்டி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.